வேந்தரின் ஒரு நாள் ஒரு பொழுது இரவு செய்திகளுக்காக ஷமிதா. முதலில் தலைப்புச் செய்திகள். விஜயகாந்தை சந்திக்கும் முயற்சி வெற்றி பெறவில்லை. தில்லி திரும்பினார் பிரகாஷ் ஜவடேகர். தேமுதிக தரப்பிலிருந்து தகவல் எதுவும் இல்லை. பொன் ராதாகிருஷ்ணன் தகவல். கூட்டணி பற்றி யாரிடமும் பேசவில்லை. திருக்கோவிலூரில் விஜயகாந்த் பேச்சு. 7 பேர் விடுதலை பற்றி ஆலோசித்த முடிவு. மக்களவையில் தமிழக அரசின் கடிதம் பற்றி ராஜ்நாத் சிங் விளக்கம். கூட்டணி பற்றி பேசுவதற்காக இன்று திடீர் பயணமாக சென்னை வந்ததாக கூறப்படும் மத்திய அமைச்சரும் பாரதிய ஜனதா கட்சியின் தமிழக தேர்தல் பொறுப்பாளருமான பிரகாஷ் ஜவடேகர் மாலையிலேயே புதுதில்லி திரும்பிவிட்டார். கூட்டணி பற்றி பேசுவதற்காக இன்று திடீர் பயணமாக சென்னை வந்ததாக கூறப்படும் மத்திய அமைச்சரும் பாரதிய ஜனதா கட்சியின் தமிழக தேர்தல் பொறுப்பாளருமான பிரகாஷ் ஜவடேகர் மாலையிலேயே புதுதில்லி திரும்பிவிட்டார். கூட்டணி பற்றி பேச தேமுதிக தலைவர் விஜயகாந்தை சந்திக்க மேற்கொண்ட முயற்சிகள் பலனளிக்காத நிலையில் ஜவடேகர் புறப்பட்டு சென்று விட்டதாக கூறப்படுகிறது. காலையில் ஜவடேகர் சென்னை வந்திருந்த நிலையில் தேமுதிக தலைவர் விஜயகாந்த் பிற்பகலில் புறப்பட்டு தனது சொந்த தொகுதியில் நடைபெறும் நிகழ்ச்சிகளில் பங்கேற்க சென்றுவிட்டார். சட்டப்பேரவை தேர்தல் கூட்டணி ஒன்றை அமைக்கும் முயற்சியாக கடந்த வாரம் 2 நாள் பயணமாக பிரகாஷ் ஜவடேகர் சென்னை வந்திருந்தார். இந்திய ஜனநாயக கட்சியின் நிறுவனர் தலைவரான டாக்டர் பாரிவேந்தர், புதிய நீதி கட்சியின் தலைவர் ஏசி சண்முகம், சமத்துவ மக்கள் கட்சி தலைவர் சரத்குமார் ஆகியோரை சந்தித்து பேசிய ஜவடேகர் மறுநாள் தேமுதிக தலைவர் விஜயகாந்தையும் சந்தித்து பேசினார். எனினும் சிறிது நேரத்திலேயே இது மரியாதை நிமித்தமான சந்திப்பு மட்டுமே என தேமுதிக தரப்பில் அறிக்கை வெளியிடப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது. இன்று காலை சென்னை வந்த பிரகாஷ் ஜவடேகர் எங்கிருக்கிறார் என தெரியாத நிலையில் அண்ணா பல்கலைக்கழக வளாகத்தில் அவர் தங்கியிருப்பது பிற்பகலில் தெரியவந்தது. அவரை சந்திக்கும் முயற்சிகள் பலனளிக்கவில்லை. இதனிடையே தான் கூட்டணி பேச்சுவார்த்தைக்காக சென்னை வரவில்லை என்றும் தனிப்பட்ட பயணமாக வந்ததாகவும் அவர் தெரிவித்துள்ளார். கூட்டணி தொடர்பாக தேமுதிகவிடமிருந்து எவ்வித தகவலும் இதுவரை வரவில்லை என்று மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களுடன் பேசிய அவர், பாரதிய ஜனதா தமிழக தேர்தல் பொறுப்பாளரான மத்திய அமைச்சர் பிரகாஷ் ஜவடேகரை இன்று சென்னையில் சந்திக்க வாய்ப்பு அமையவில்லை என்று குறிப்பிட்டார். அதனால் கூட்டணி தொடர்பான நிலவரம் குறித்த தகவல்கள் ஏதும் தெரியவில்லை என்று கூறிய பொன் ராதாகிருஷ்ணன், ஜவடேகரை நாளை சந்தித்த பின்னர்தான் அது பற்றி தெரிய வரும் என்றார். தேமுதிக தலைவர் மத்திய அமைச்சரை சந்திக்க மறுத்துவிட்டார், புறக்கணிச்சுட்டு அவர் ரிஷிவந்தியன் தொகுதி போயிட்டாருன்னு பேசிக்கிறாங்க. எப்படி பார்க்குறீங்க? எனக்கு தெரியலங்க, அவங்க சந்திச்சாங்களா சந்திக்கலாம் தெரியல. எனக்கு வந்திருந்தாங்க அப்படிங்கிறது தெரியும். நான் அவரை பார்க்கல. நாளைக்கு நான் அவரை பார்ப்பேன். தேமுதிக தரப்புல இருந்து வரக்கூடிய தகவல் எப்படி இருக்குது? நம்பிக்கையூட்டும் விதமா இருக்குது. எனக்கு இன்னைக்கு எந்த தகவலும் வரல. சட்டப்பேரவை தேர்தல் கூட்டணி குறித்து யாரிடமும் பேசவில்லை என்று தேமுதிக தலைவர் விஜயகாந்த் தெரிவித்துள்ளார். விழுப்புரம் மாவட்டம் திருக்கோவிலூரில் தேமுதிக சார்பில் இன்று நடைபெற்ற நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழாவில் விஜயகாந்த் பங்கேற்று பேசினார். தேமுதிக பிற கட்சிகளுடன் கூட்டணி அமைத்திருப்பதாக வரும் தகவல்கள் தவறு என்று விஜயகாந்த் தெரிவித்தார். கூட்டணி அமைத்தால் அது குறித்து தொண்டர்களிடம் பகிரங்கமாக தெரிவிப்பேன் என்று குறிப்பிட்ட விஜயகாந்த், தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்ட பின்னரே கூட்டணி குறித்து அறிவிக்கப்படும் என்றும் தெரிவித்தார். எதை சொன்னாலும் நான் உங்களையும் பத்திரிகை நண்பர்களையும் அழைத்து நான் தனியாக செய்யப்படுற கூட்டணி உங்களுக்கு தெரியாமையா இருக்கும். சொல்லுங்க, எல்லாரையும் கூட்டிட்டு தான் நான் எதை சொன்னாலும் எதை செஞ்சாலும் நான் பத்திரிகை நண்பர்களையும் என் தொண்டர்களை அழைத்து நான் உண்மையை சொல்லுவேன் என்பது உங்கள் முன்னால் அழைத்து சொல்லுவேன். மக்களை உங்கள் முன்னால் அழைத்து சொல்லுவேன். ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் தண்டனை பெற்ற 7 பேரை விடுதலை செய்வது குறித்து உச்சநீதிமன்ற உத்தரவை பின்பற்றுவோம் என மத்திய உள்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் விளக்கம் அளித்துள்ளார். காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கேவிற்கு பதிலளிக்கும் வகையில் மக்களவையில் தமிழக அரசு எழுதியுள்ள கடிதம் குறித்து பேசிய ராஜ்நாத் சிங், இந்த விவகாரத்தில் அரசியலமைப்பு தார்மீக அடிப்படையில் முடிவு எடுக்க உள்ளதாக குறிப்பிட்டார். உச்சநீதிமன்ற உத்தரவை பின்பற்றுவதே முறையான நடவடிக்கையாக அமையும் என்றும் தெரிவித்த ராஜ்நாத் சிங், இந்த விஷயத்தில் பல்வேறு அம்சங்களை ஆராய்ந்து நடவடிக்கை எடுக்கப் போவதாகவும் குறிப்பிட்டார். पूर्व प्रधानमंत्री के हत्या के एक्यूज्ड हैं, उनके बारे में मैं जरूर कहना चाहूंगा कि एपेक्स कोर्ट के द्वारा फैसला आ चुका है और एपेक्स कोर्ट के जजमेंट के अनुसार चलना यह हमारी कॉन्स्टिट्यूशनल रिस्पांसिबिलिटी है और साथ ही साथ मॉरल रिस्पांसिबिलिटी भी है. बस इतना ही कहना चाहूंगा.
ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் தண்டனை பெற்ற 7 பேரை விடுவிக்க கூடாது என காங்கிரசின் மக்களவைக் கட்சித் தலைவரான மல்லிகார்ஜுன கார்கே கூறியுள்ளார். மக்களவை இன்று தொடங்கியவுடன் பேசிய மல்லிகார்ஜுன கார்கே, ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் தண்டனை பெற்ற 7 பேரையும் விடுவிக்க கூடாது என்றார். இந்த விவகாரத்தில் தமிழக அரசின் கடிதத்திற்கு மத்திய அரசு பதிலளிக்க கூடாது என்றும், இது நாட்டின் ஒருமைப்பாட்டிற்கு பாதிப்பை ஏற்படுத்திவிடும் எனவும் வலியுறுத்தினார். இந்த விவகாரத்தில் தவறான முன்னுதாரணம் உருவாகிவிடக் கூடாது என்றும் அவர் கூறினார். अगर तमिलनाडु के गवर्नमेंट डायरेक्टली अगर होम मिनिस्टर को लिख के जो लोग राजीव गांधी जी के मर्डर केस में इन्वॉल्व थे और वो ऑलरेडी कन्विक्ट हो गए हैं, तो देश के अखंडता और एकता के लिए कभी भी ऐसे लेटर्स को एंटरटेन नहीं करना चाहिए और रिलीज नहीं करना चाहिए. We demand and I want the Home Minister's response for this. தாழ்வு மனப்பான்மையினால் காங்கிரஸ் கட்சி நாடாளுமன்றத்தை முடக்குவதாக பிரதமர் நரேந்திர மோடி குற்றம் சாட்டியுள்ளார். நாடாளுமன்றத்தில் குடியரசுத் தலைவரின் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீது பிரதமர் நரேந்திர மோடி இன்று உரையாற்றினார். நாடாளுமன்றம் தொடர்ந்து முடக்கப்படுவது குறித்து கவலை தெரிவித்த பிரதமர் மோடி, அனுபவமிக்க உறுப்பினர்களே தேவையில்லாத சர்ச்சையை உருவாக்கி அவையின் நேரத்தை வீணாக்குவதாக குறிப்பிட்டார். காங்கிரஸ் ஆட்சியின் கடந்த கால தவறுகளில் இருந்து தாங்கள் பாடம் கற்றுக் கொண்டிருப்பதாகவும், தாழ்வு மனப்பான்மையினால் காங்கிரஸ் நாடாளுமன்றத்தை முடக்குவதாகவும் அவர் குற்றம் சாட்டினார். சரக்கு மற்றும் சேவை வரி உள்ளிட்ட சட்ட முன்வரைவுகள் நிலுவையில் உள்ளதாகவும், அவற்றை நிறைவேற்ற அனைவரும் ஒத்துழைக்க வேண்டும் என்றும் பிரதமர் வேண்டுகோள் விடுத்தார். மேலும் வரும் 8ஆம் தேதி மகளிர் தினத்தை முன்னிட்டு நாடாளுமன்ற பெண் உறுப்பினர்களுக்கு பேச வாய்ப்பு, மக்களவைக்கு முதலாக தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களும் வாரம் ஒரு நாள் பேச முன்னுரிமை மற்றும் நிலையான வளர்ச்சி குறித்த விவாதத்திற்கு நாடாளுமன்றத்தில் முன்னுரிமை கொடுக்க வேண்டும் என்ற 3 கோரிக்கைகளை பிரதமர் மோடி தனது உரையில் முன்வைத்தார். लेकिन एक और बात है जिस पर ध्यान देने की आवश्यकता है, ये सदन क्यों नहीं चलने दिया जाता है? इसलिए नहीं कि सरकार के प्रति रोष है, एक इंफीरियरिटी कॉम्प्लेक्स के कारण नहीं चलने दिया जाता. நாடாளுமன்றத்தில் பேசிய பிரதமர் நரேந்திர மோடி காங்கிரஸ் கட்சியை குற்றம் சாட்டி பேசியதற்கு முன்னாள் மத்திய அமைச்சர் வீரப்ப மொய்லி கண்டனம் தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் குடியரசுத் தலைவரின் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீது பிரதமர் நரேந்திர மோடி இன்று உரையாற்றினார். அப்பொழுது தாழ்வு மனப்பான்மையினால் காங்கிரஸ் கட்சி நாடாளுமன்றத்தை முடக்குவதாக பிரதமர் நரேந்திர மோடி குறிப்பிட்டார். இதுகுறித்து செய்தியாளர்களுடன் பேசிய காங்கிரஸ் மூத்த தலைவரும் முன்னாள் அமைச்சருமான வீரப்ப மொய்லி, பிரச்சினைகளை பெரிதாக்கும் வகையிலேயே பிரதமர் பேசி வருவதாக குற்றம் சாட்டினார். We expected a consensus PM and he should always be interested in the business of the house, carry on the business of the house. Very aggressive type of a speech to invite problems than to resolve the problem. He will carry a message to the nation and through this house, but that has not happened. ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகத்தில் எழுப்பப்பட்ட தேசவிரோத முழக்கத்திற்கும் மாணவர் அமைப்பு தலைவர் கன்னியாகுமாருக்கும் எந்த நேரடி தொடர்பும் இல்லை என்று தில்லி அரசிடம் மாவட்ட ஆட்சியர் அறிக்கை அளித்துள்ளார். ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழக மாணவர் விவகாரம் பற்றி ஆய்வு செய்து அறிக்கை அளிக்கும்படி தில்லி மாவட்ட ஆட்சியருக்கு மாநில அரசு கடந்த பிப்ரவரி 13ஆம் தேதி உத்தரவிட்டிருந்தது. இதையடுத்து தில்லி மாவட்ட ஆட்சியர் சஞ்சய் குமார் தனது அறிக்கையை தில்லி அரசிடம் சமர்ப்பித்துள்ளார். இந்த அறிக்கையில் மாணவர்கள் கூட்டத்தில் பேசிய கன்னியாகுமாருக்கும் தேசவிரோத முழக்கங்களுக்கும் எந்த தொடர்பும் இல்லை என்று கூறப்பட்டுள்ளதாக தெரிகிறது. ஆனால் பல்கலை வளாகத்திற்குள் தேசவிரோத முழக்கம் எழுப்பப்பட்டது என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை என்றும் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே நேற்று 6 மாத கால இடைக்கால ஜாமீன் வழங்கப்பட்ட கன்னியாகுமார் இன்று திகார் சிறையில் இருந்து விடுதலை செய்யப்பட்டார். பெங்களூரு நகருக்குள் ஒரே நேரத்தில் நூற்றுக்கணக்கான விவசாயிகள் டிராக்டர்களுடன் நுழைய முயன்றதால் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. இதனையடுத்து விவசாயிகள் மீது காவல்துறையினர் தடியடி நடத்தியதால் பதற்றம் ஏற்பட்டது. போக்குவரத்து கடுமையாக பாதிக்கப்படுவதாக கூறி கர்நாடக மாநில தலைநகரான பெங்களூருவில் டிராக்டர்கள் நுழையக்கூடாது என அண்மையில் அம்மாநில அரசு உத்தரவு பிறப்பித்தது. இதற்கு பல்வேறு தரப்பில் இருந்தும் எதிர்ப்பு கிளம்பியது. நிலையில் இன்று நூற்றுக்கணக்கான விவசாயிகள் ஒரே நேரத்தில் தங்கள் டிராக்டர்களுடன் பெங்களூரு நகரில் நுழைய முயற்சித்தனர். இதனால் பெங்களூரு விமான சாலையில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. இதனையடுத்து விவசாயிகளை அப்புறப்படுத்தும் முயற்சியில் போக்குவரத்து காவல்துறையினர் ஈடுபட்டனர். விவசாயிகள் மீது தடியடி நடத்தியதில் பலர் காயமடைந்தனர். இதனால் பெங்களூரு விமான நிலைய சாலை பகுதியில் பெரும் பதற்றம் நிலவியது.
ஈரான் நாட்டு சிறையில் இருந்து விடுவிக்கப்பட்ட தமிழக மீனவர்கள் 44 பேர் உட்பட 49 பேர் இன்று அதிகாலை சென்னை விமான நிலையத்திற்கு வந்து சேர்ந்தனர். இதனையடுத்து அவர்கள் சொந்த ஊர்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர். துபாய் நாட்டில் மீன்பிடி ஒப்பந்த கூலி தொழிலாளர்களாக கன்னியாகுமரி மாவட்டத்தைச் சேர்ந்த 31 பேர், ராமநாதபுரம் மாவட்டத்தைச் சேர்ந்த 11 பேர், தூத்துக்குடி மாவட்டத்தைச் சேர்ந்த 2 பேர் என 44 மீனவர்கள் சென்றிருந்தனர். 3 மாதங்களுக்கு முன்பு 5 படகுகளில் அவர்கள் மீன்பிடித்துக் கொண்டிருந்த பொழுது ஈரான் கடற்படையினரால் கைது செய்யப்பட்டனர். இவர்களுடன் சேர்ந்து ஏற்கனவே சிறையில் அடைக்கப்பட்டிருந்த குஜராத்தை சேர்ந்த 5 மீனவர்களையும் விடுவிக்க கோரி போராட்டங்கள் நடைபெற்றன. இதனையடுத்து மத்திய அரசு மேற்கொண்ட நடவடிக்கையால் ஈரான் சிறையில் இருந்து நேற்று விடுவிக்கப்பட்ட 49 மீனவர்களும் இன்று காலை சென்னை விமான நிலையத்தை வந்தடைந்தனர். தங்களை விடுவிக்க நடவடிக்கை மேற்கொண்ட மத்திய மாநில அரசுகளுக்கு அவர்கள் நன்றி தெரிவித்துக் கொண்டனர். நாங்கள் அந்த போலீஸ்காரன் எங்களை வெளியே விட்டால் தான் நாங்கள் போக முடியும். பாத்ரூம் போகிற நேரம் குளிக்கிறதுக்கு கூட ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. நாங்கள் ஃபோன் பண்ணுறதுக்கு கூட அங்கேருந்து ஒவ்வொரு ஆள்கிட்டையும் ஏதாவது யாராவது தருவாவா தரமாட்டாங்களான்னு அவ்வளோ கஷ்டப்பட்டு தான் ஃபோன் பண்ணுவோம். அதனால் அம்மா அவர்கள் எப்படியாவது எங்களுக்கு ஏதாவது நிவாரண ஏதாவது தந்தால் தான் எங்கள் குடும்பமெல்லாம் ஏதோ ஒரு மீட்புக்கு வர முடியும். இதனிடையே ஈரான் சிறையில் இருந்து விடுதலையான 44 தமிழக மீனவர்களின் குடும்பங்களின் வறிய நிலையை கருத்தில் கொண்டு முதல்வர் பொது நிவாரண நிதியில் இருந்து மீனவர்கள் ஒவ்வொருவருக்கும் தலா 5 லட்சம் ரூபாய் வழங்க முதல்வர் ஜெயலலிதா உத்தரவிட்டுள்ளார். சட்டப்பேரவை தேர்தலுக்கு அனைத்து ஏற்பாடுகளும் தயார் நிலையில் உள்ளதாக தமிழக தலைமை தேர்தல் அலுவலர் ராஜேஷ் லக்கானி தெரிவித்துள்ளார். தேர்தலில் வாக்களிப்பது தொடர்பாக மக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் தமிழகம் முழுவதும் இன்று தேர்தல் விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் தொடங்கின. சென்னை கோயம்பேட்டில் இருந்த நிகழ்ச்சியை ராஜேஷ் லக்கானி தொடங்கி வைத்தார். இதில் தேர்தல் விழிப்புணர்வு தொடர்பான நாடகங்களில் பள்ளி மாணவ மாணவிகள் பங்கேற்றனர். பின்னர் செய்தியாளர்களுடன் பேசிய ராஜேஷ் லக்கானி தேர்தல் பணிகளை முழுவீச்சில் நடத்தும் வகையில் தேர்தல் ஆணையம் தயார் நிலையில் உள்ளதாக தெரிவித்தார். சென்னையில் வாக்குப்பதிவு சதவீதம் மற்ற எல்லா பகுதியில் கம்மியாக இருக்கிறதுனால இங்கே ஒரு தீவிரமாக விழிப்புணர்ச்சி பிரச்சாரம் ஆரம்பிச்சிருக்கோம். தேர்தல் பண்ணி நம்ம தயார் நிலையில் இருக்கோம். எல்லா இப்போ வாக்கு இயந்திரங்கள் எல்லாம் வந்திருக்கு. நம்ம எல்லா போலிங் ஆஃபீஸர்ஸ் ரெடி பண்ணியிருக்கோம். மற்ற எல்லா வேலை நடந்துட்டு இருக்க நம்ம தயார் நிலையில் இருக்கோம். +2 தேர்வுகள் நாளை தொடக்கம். 8 லட்சம் மாணவர்கள் தேர்வு எழுதுகின்றனர். விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. திமுக மற்றும் அதிமுகவிற்கு மாற்றாக மக்கள் நல கூட்டணியை தான் மக்கள் தேர்வு செய்து வைத்திருப்பதாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலர் ஜி ராமகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். மக்கள் நல கூட்டணியின் மாற்று அரசியல் எழுச்சி பிரச்சார பொதுக்கூட்டம் தருமபுரி மாவட்டம் அருளூரில் இன்று நடைபெற்றது. இதில் கூட்டணி கட்சிகளின் தலைவர்கள் வைகோ, ஜி ராமகிருஷ்ணன், ரா முத்தரசன், தொல் திருமாவளவன் ஆகியோர் கலந்து கொண்டனர். கூட்டத்தில் பேசிய தலைவர்கள் ஊழல் புரிந்த கட்சிகள் மக்கள் நல கூட்டணியிடம் தோல்வி அடைவது உறுதி என்று குறிப்பிட்டனர். இனி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கூடாது, திராவிட முன்னேற்ற கழகம் கூடாது. அதற்கு மாறாக மேலே இருக்கக்கூடிய இந்த மக்களோட கூட்டணி தான் தமிழகத்தில் ஆட்சிக்கு வர வேண்டும், ஆட்சிக்கு வர வேண்டும் என்று முடிவெடுத்து மகத்தான இந்த கூட்டத்தை நடத்திக் கொண்டிருக்கிறோம். ராஜீவ் கொலை வழக்கில் சிறையில் உள்ள 7 பேரை விடுதலை செய்வது தொடர்பாக மனிதநேய அடிப்படையிலும் நீதிமன்ற விதிகளுக்கு உட்பட்டும் மத்திய அரசு நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி தலைவர் ஜி.கே. வாசன் கேட்டுக் கொண்டுள்ளார். சட்டப்பேரவை தேர்தலை ஒட்டி 30 கல்லூரிகளைச் சேர்ந்த மாணவர்கள் உடனான ஆலோசனைக் கூட்டத்தில் ஜி.கே. வாசன் பங்கேற்றார். பின்னர் செய்தியாளர்களுடன் பேசிய அவர் மக்களின் உணர்வுகளை மதிக்கும் வெற்றி கூட்டணியில் தங்களது கட்சி இடம்பெறும் என்று குறிப்பிட்டார். மத்திய அரசை பொறுத்தவரையிலே சட்டம், நியாயம் மற்றும் மனிதநேயத்தின் அடிப்படையில் நீதிமன்ற விதிமுறைகளுக்கு உட்பட்டு சட்ட நுணுக்கங்களை ஆராய்ந்து பார்த்து அவர்கள் தங்களுடைய நிலையை வெளிப்படுத்துவார்கள் என்று நம்புகிறேன். தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் 12ஆம் வகுப்பிற்கான பொதுத் தேர்வுகள் நாளை தொடங்குகிறது. ஏப்ரல் 1ஆம் தேதி வரை நடைபெறவுள்ள இந்த தேர்வை சுமார் 8 லட்சத்திற்கும் மேற்பட்டோர் எழுதுகின்றனர். இது பற்றிய கூடுதல் தகவல்களை தருகிறார் நமது செய்தியாளர் புவனேஸ்வரி.
12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுகள் தமிழகம் முழுவதும் நாளை தொடங்க உள்ளது. நாளை தொடங்கி வரும் ஏப்ரல் மாதம் 1ஆம் தேதி வரை நடைபெற உள்ளது. இந்த தேர்வினை தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் சுமார் 8,39,697 பேர் எழுதுகின்றனர். இந்த தேர்வினை எழுதுவதற்காக தமிழகம் முழுவதும் 2421 மையங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. இந்த தேர்வின் போது அலைபேசியானது முற்றிலுமாக இம்முறை தடை செய்யப்பட்டுள்ளது. அதை மீறி அலைபேசி எடுத்து வருபவர்கள் மீது கடுமையான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்று அரசு தேர்வுத்துறை அறிவுறுத்தியுள்ளது. அதே போன்று நுழைவுச் சீட்டில் இம்முறை விதிமுறைகள் கொடுக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் அவர்கள் தேர்வு மையத்திற்கு செல்வதற்கு முன்னரே உள்ளே தேர்வு மையங்களில் பின்பற்ற வேண்டிய விதிமுறைகள் பற்றி தெரிந்து கொள்ளலாம். இந்த தேர்வினை கண்காணிப்பதற்காக சுமார் 4000 பறக்கும் படைகள் மற்றும் நிலைப்படை உறுப்பினர்கள் முதன்மை கல்வி அலுவலர்களால் நியமிக்கப்பட்டுள்ளனர். இம்முறை தேர்வுகளானது எந்தவித முறைகேடுகளும் நடைபெறா வண்ணம் கண்காணிப்பு ஏற்பாடுகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது என்று அரசு தேர்வுத்துறை தெரிவித்துள்ளது. வேந்தர் செய்திகளுக்காக சென்னை அசோக் நகரிலிருந்து ஒளிப்பதிவாளர் பாலாவுடன் புவனேஸ்வரி. தங்க நகைகள் மீது விதிக்கப்பட்ட 1% உற்பத்தி வரியை ரத்து செய்ய வலியுறுத்தி நகைக்கடை உரிமையாளர்கள் இன்று 2வது நாளாக கடையடைப்பு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். மத்திய அரசின் பொது பட்ஜெட்டில் தங்க நகைகள் மீது விதிக்கப்பட்ட 1% உற்பத்தி வரியை ரத்து செய்ய வலியுறுத்தி நகைக்கடை உரிமையாளர்கள் 2வது நாளாக இன்று கடையடைப்பு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். சென்னை நகரின் பல்வேறு பகுதிகளிலும் உள்ள நகைக்கடைகள் அனைத்தும் இன்றும் அடைக்கப்பட்டிருந்தன. கடையடைப்பு தொடர்பாக பேசிய நகைக்கடை உரிமையாளர்கள் சங்கத்தின் தலைவர் ஜெயந்திலால், வரியை ரத்து செய்ய மத்திய அரசு முன்வராவிட்டால் அடுத்த கட்டமாக தீவிர போராட்டம் நடத்தப்படும் என்று தெரிவித்தார். நேற்று ஒரு நாளில் பார்த்தீங்கன்னா ஏறக்குறைய தமிழகம் முழுவதும் ஒரு 35,000 கடைகள் வந்து கடையெடுப்பு செய்தாங்க. இதற்காக வர்த்தக இழப்புன்னு பார்த்தீங்கன்னா நேற்று ஒரு நாளில் மட்டும் 350 கோடி ரூபாய் வர்த்தக இழப்பும் அதற்குண்டான வருவாய் இழப்பும் வந்து ஏற்பட்டுள்ளது. தொடர்ந்து 3 நாளுக்கு பார்த்தீங்கன்னா ஏறக்குறைய 1000 கோடி ரூபாய்க்கு மேலே வந்து வர்த்தக இழப்பும் வருவாய் இழப்பும் வந்து எங்களுக்கு ஏற்பட்டுள்ளது. இருப்பினும் அதை பொறுத்து கொண்டு இந்த போராட்டத்தை நாங்கள் நடத்தி வருகிறோம். திருப்பூர் மாவட்டத்தில் கொள்முதல் செய்யப்படும் சூரியகாந்திக்கு அரசு உரிய விலை நிர்ணயம் செய்ய வேண்டும் என மாவட்ட விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திருப்பூர் மாவட்டம் ஊத்துக்குளி, செங்கம்பள்ளி, பெருமாநல்லூர், அவினாசி, மூலனூர் உள்பட பல்வேறு பகுதிகளில் 2000 ஹெக்டேர் பரப்பளவில் சூரியகாந்தி சாகுபடியில் விவசாயிகள் ஈடுபட்டு வருகின்றனர். கடந்த ஆண்டு ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் கிலோ 32 ரூபாய்க்கும் வர்த்தகர்கள் கிலோ 30 ரூபாய்க்கும் சூரியகாந்தியை கொள்முதல் செய்தனர். நிகழாண்டு அதிக பரப்பளவில் சூரியகாந்தி பயிரிடப்பட்டுள்ள நிலையில் இடுபொருட்களின் விலையும் அதிகரித்துள்ளதால் கிலோ 45 ரூபாய்க்கு கொள்முதல் செய்ய வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். நாங்கள் வந்து இப்போ சூரியகாந்தி விவசாயம் பண்ணி இருக்கோம். தண்ணி பற்றாக்குறையாக இருக்குது. ஏன்னா தண்ணி அதிகமாகவே பத்தலை. இந்த ஏரியா வந்து ரொம்ப வறட்சி பகுதியாக இருக்குது. ஆனால் அப்படி இருந்தும் நாங்கள் வந்து இந்த விவசாயத்தை பண்ணி இருக்கிறோம்னா இதுக்கு அரசு வந்து ஒரு நல்ல விலை கொடுத்தா எங்களுக்கு ஒரு இது மகிழ்ச்சியாக இருக்கும். திருச்சி புத்தூரில் உள்ள அருள்மிகு குழுமாயி அம்மன் கோவிலில் நடைபெற்ற குடிக்குடி திருவிழாவில் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு நேர்த்திக்கடன் செலுத்தினர். அருள்மிகு குழுமாயம்மன் கோவிலில் நடைபெறும் மாசு திருவிழாவில் ஆயிரக்கணக்கான ஆடுகள் பலி கொடுக்கப்பட்டு அவற்றின் ரத்தத்தை மருளாளி குடித்துவிட்டு அருளாசி வழங்குவது வழக்கம். நிகழாண்டிற்கான விழா கடந்த 1ஆம் தேதி களியாட்டத்துடன் தொடங்கியது. முக்கிய நிகழ்வான குட்டிக்குடி விழா இன்று நடைபெற்றது. பக்தர்கள், மாவட்ட நிர்வாகம் மற்றும் காவல்துறை சார்பில் நேர்த்திக்கடனாக வழங்கப்பட்ட ஆயிரக்கணக்கான ஆடுகள் மந்தைக்கு அழைத்து வரப்பட்டு அவைகளை மருளாளி குடித்து ரத்தம் குடித்தார். விழாவில் திருச்சி, புதுக்கோட்டை, பெரம்பலூர், அரியலூர் மற்றும் கரூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் இருந்தும் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டனர். ஐயா வைகுண்டரின் 184வது அவதார நாளை முன்னிட்டு கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் இருந்து சுவாமித்தோப்பு தலைமைபதி வரை நடைபெற்ற ஊர்வலத்தில் ஐயா வழி பக்தர்கள் திரளானோர் பங்கேற்றனர். நாகர்கோவில் நாகராஜ திடலில் இருந்து குருசுவாமி தலைமையில் நடைபெற்ற இந்த ஊர்வலத்தில் முத்துக்குடை ஏந்தியவாறு பலர் பங்கேற்றனர். மேலும் ஊர்வலத்தில் சிறுமிகளின் கோலாட்ட நிகழ்ச்சியும் நடைபெற்றது. ஐயா ஹரஹர சிவனே என்ற நாமத்தை உச்சரித்தபடி காவி கொடி ஏந்திய பக்தர்கள் நடைபயணமாக சென்று சுவாமித்தோப்பை அடைந்தனர். திருச்செந்தூர் கடற்கரையில் அமைந்துள்ள ஐயா வைகுண்டர் அவதாரப்பதியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்றனர். தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் கடற்கரையில் ஐயா வைகுண்டர் அவதார நாளை ஒட்டி அதிகாலை முதலே பக்தர்கள் குவிந்தனர். அதிகாலை 4 மணிக்கு தாலாட்டு, பள்ளி உணர்தல், அபயம் பாடுதல் உள்ளிட்டவை நடைபெற்றன. இதனையடுத்து சூரிய உதயத்தில் நடைபெற்ற கடலில் பதமிடும் நிகழ்ச்சியின் பொழுது அங்கு கூடியிருந்தவர்கள் பக்தியுடன் வழங்கி வந்துவிட்டனர்.
லோதா குழு பரிந்துரைகளை அமலாக்க முடியாது. உச்சநீதிமன்றத்தில் பிசிசிஐ பதில் மனு தாக்கல். விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. இனி அயலக செய்திகள். ரஷ்ய அதிபராக மீண்டும் ஒருமுறை பதவி வகிக்க தற்போதைய அதிபர் புதினுக்கு அந்நாட்டு மக்கள் ஆதரவு தெரிவித்துள்ளனர். ரஷ்ய அதிபராக இருமுறை பதவி வகித்துள்ளார் புதின். ரஷ்ய அரசியல் சட்டப்படி ஒருவர் தொடர்ந்து இருமுறைக்கு அதிகமாக அதிபராக பதவி வகிக்க இயலாது. இந்த சூழலில் மீண்டும் புதின் அதிபராவது குறித்து இளைஞர்கள், பெண்கள் என ரஷ்ய மக்கள் பல தரப்பினரிடம் அரசு நிறுவனம் ஒன்று கருத்து கணிப்பு நடத்தியது. இதில் ரஷ்ய அதிபராக மீண்டும் விளாடிமிர் புதின் பதவி வகிக்க 74% மக்கள் ஆதரவு அளித்துள்ளனர். கடந்த 2012 புதின் மீண்டும் அதிபராக 40%க்கும் அதிகமான மக்கள் கருத்து கணிப்பில் ஆதரவு தெரிவித்திருந்தனர். உக்ரைன், சிரியா விவகாரம் போன்ற பல்வேறு விவகாரங்களில் ரஷ்ய அதிபர் புதினின் செல்வாக்கு மக்களிடம் அதிகரித்துள்ளதாகவும் கருத்து கணிப்பில் தெரியவந்துள்ளது. ஆசிய கோப்பை 20 ஓவர் கிரிக்கெட் போட்டியில் தற்பொழுது இந்தியா, ஐக்கிய அரபு அமீரக அணிகள் மோதி வருகின்றன. வங்கதேச தலைநகர் டாக்காவில் உள்ள மிர்பூரில் நடந்து வரும் இந்த 9வது லீக் போட்டியில் அமீரக அணி முதலில் பேட்டிங்கை தொடங்கியது. தொடக்கத்திலேயே இந்திய வீரர் புவனேஸ்வர் குமார் அபாரமாக பந்து வீசி மெய்டன் ஓவர்களை குவித்தார். கபில் பட்டேலை அவுட் ஆக்கினார். அடுத்ததாக ஹைஸ்பிரீத் பமராவின் பந்துவீச்சில் அமீரக வீரர் முகமது ஆட்டமிழந்தார். அமீரக அணி தற்பொழுது 14.3 ஓவர்களில் 5 விக்கெட் இழப்பிற்கு 55 ரன்கள் எடுத்து ஆடி வருகிறது. லோதா குழு பரிந்துரைகளை ஏற்க முடியாது என உச்சநீதிமன்றத்தில் பிசிசிஐ பதில் மனு தாக்கல் செய்துள்ளது. பிசிசிஐ எனப்படும் இந்திய கிரிக்கெட் வாரிய அமைப்பில் சீர்திருத்தம் செய்வது தொடர்பாக உச்சநீதிமன்ற அறிவுறுத்தலின்படி அமைக்கப்பட்ட நீதிபதி RM லோதா குழு தனது பரிந்துரைகளை கடந்த ஜனவரி மாதம் உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்தது. அந்த அறிக்கையில் ஒரு மாநிலத்திற்கு ஒரு கிரிக்கெட் சங்கம் மற்றும் வாரிய நிர்வாகிகளின் பதவிக்காலம் உட்பட பல்வேறு சீர்திருத்தங்கள் சிபாரசு செய்யப்பட்டிருந்தன. அதனை அமலாக்கும் நடவடிக்கை எதனையும் கிரிக்கெட் வாரியம் இன்னமும் தொடங்கவில்லை. இந்நிலையில் பீகார் கிரிக்கெட் சங்கம் சார்பில் உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட மனுவில் லோதா குழு சிபாரிசுகளை அமல்படுத்த பிசிசிஐக்கு உத்தரவிட வேண்டும் என கோரப்பட்டிருந்தது. இதற்கு பதிலளிக்கும் பிசிசிஐக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டிருந்த நிலையில் பிசிசிஐ இன்று தாக்கல் செய்த பதில் மனுவில் லோதா குழு பரிந்துரைகளை அமல்படுத்த முடியாது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. புற்றுநோயால் அவதிப்பட்டு வந்த நியூசிலாந்து கிரிக்கெட் அணியின் முன்னாள் கேப்டன் மார்டின் குரோவ் சிகிச்சை பலனின்றி இன்று காலமானார். அவருக்கு வயது 53. புற்றுநோயால் அவதிப்பட்டு வந்த மார்டின் குரோவ் ஆக்லாந்தில் சிகிச்சை பெற்று வந்தார். இந்நிலையில் இன்று காலை அவர் உயிரிழந்தார். 1982 ஆண்டு முதல் 1996 வரை நியூசிலாந்து அணிக்காக 13 ஆண்டுகள் விளையாடிய அவர் 4 ஆண்டுகள் கேப்டனாக பணியாற்றினார். 77 டெஸ்டில் விளையாடி 5444 ரன்னும் 143 ஒருநாள் போட்டியில் 4704 ரன்னும் எடுத்து இருந்தார். டெஸ்டில் இருந்து அவர் ஓய்வு பெறும் பொழுது அதிக ரன் எடுத்த நியூசிலாந்து வீரராக திகழ்ந்தார். மார்டின் குரோவின் மரணம் குறித்து முன்னாள் கேப்டன் ஸ்டீஃபன் ஃபிளமிங் கூறும்பொழுது, அவரது இழப்பு நியூசிலாந்திற்கு ஈடு செய்ய இயலாது, உண்மையிலேயே எங்களது சிறந்த வீரர்களில் அவரும் ஒருவர் என்றார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். விஜயகாந்தை சந்திக்கும் முயற்சி வெற்றி பெறவில்லை, தில்லி திரும்பினார் பிரகாஷ் ஜவடேகர். தேமுதிக தரப்பிலிருந்து தகவல் எதுவும் இல்லை, பொன் ராதாகிருஷ்ணன் தகவல். கூட்டணி பற்றி யாரிடமும் பேசவில்லை, திருக்கோவிலூரில் விஜயகாந்த் பேச்சு. 7 பேர் விடுதலை பற்றி ஆலோசித்து முடிவு, மக்களவையில் தமிழக அரசின் கடிதம் பற்றி ராஜ்நாத் சிங் விளக்கம். இத்துடன் வேந்தரின் ஒரு நாள் ஒரு பொழுது இரவு செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் இரவு 10 மணிக்கு கண்ணுறங்கும் வேளை இரவு செய்திகளில் சந்திப்போம். வணக்கம்.